ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் மீன் பிரியாணி தானே செய்ய போகிறேன். மீன் பிரியாணி நானும் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு முறையாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதுவும் இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சது வெலை மீன் தான் நான் வாங்கியிருக்கேன். வெலை மீன் வச்சு தான் இன்றைக்கி நான் பிரியாணி செஞ்சுருக்கேன். அது வாங்க, அது எப்படி செஞ்சுருக்கோம்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நான் சொல்கிற இதே மெத்தடில் செஞ்சேன்னா பிரியாணி இதே மாதிரி நல்லா உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். அதே மாதிரி மீனும் உடையாமல் இருக்கும். நானே ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால பயந்து தான் செஞ்சேன். மீன் உடஞ்சிருச்சுன்னா முள்ளாயிருமே, குழந்தைகள்லாம் சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்குமேன்னு பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. நானும் இந்த பாத்திரத்தில் தான் செஞ்சுருக்கேன், குக்கரில் எல்லாம் கூட செய்யலை. இதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி நான் எப்படி செஞ்சுருக்கேனோ அதே மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்லா வரும் பிரியாணி. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, ஒரு அரை எலுமிச்சம்பழம், பெருசாக இருந்தால் அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடுங்க. சின்னமாக இருந்ததுன்னா ஒரு முழு எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு அதில் உப்பு போட்டுட்டு நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 இல்லை 4 பச்சை மிளகாய் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசியில் தான் செய்கிறேன். அதனால் நான் ஒரு 5 பீஸ் தான் மீன் போட்டிருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு நல்லா நடுத்துண்டமாகவே நான் போட்டிருக்கேன். அதை அந்த லெமனு, உப்பு, மஞ்சத்தூள் போட்ட தண்ணியில் நல்லா டிப் பண்ணி நம்ம நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 1/2 hour இது ஊறணும். இது ஊறிட்டு இருக்கும்போதே நம்ம இங்கிட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதே நேரம் நான் அரிசியையும் ஊற வச்சுட்டேன், கழுவி ஊற வச்சிடணும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நெய், எண்ணெய் சேர்த்து நம்ம எப்போவும் பிரியாணி வைக்கிற மாதிரி தான் சேர்த்துட்டு, இதில் நான் முந்திரி பருப்பெல்லாம் போடலை. மீன் பிரியாணிக்கு பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு, இந்த மாதிரி எல்லாமே நான் சேர்த்து அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம இந்த வெங்காயத்தை நம்ம கண்டிப்பாக நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறம் ஆகிற மாதிரி நம்ம வதக்கணும். இந்தியா கேட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் 2 அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசி, 2 அளவுக்கு கொஞ்சம் கூட இருந்தது. 1/2 கிலோ அரிசின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இன்னும் வெங்காயம் வதங்கலை, இன்னும் வதங்கணும், நல்லா பொன்னிறம் ஆகணும். நம்ம இப்போ அவசரப்பட்டு நம்ம போட்டுட்டோம்னா பிரியாணியோட டேஸ்ட்டு மாறிடும். அதை எவ்வளோ தூரம் நல்லா வெங்காயம் நம்ம நல்லா வதக்குறோமோ அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூனுக்கிட்ட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கூடுதலாக போட்டு நான் அரைச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் மல்லித்தலை போட்டிருக்கேன். என்கிட்ட புதினா கிடையாது. இப்போ புதினாவும் இப்போ சேர்த்துக்கணும். இதில் ஒரு கைப்பிடி மல்லித்தலை, ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து செய்யணும். அதான் புதினா வந்ததுக்கப்புறம் நான் சேர்த்துக்குவேன். கடைக்கு போயிருக்காங்க. 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து அப்படி விட்டுறக்கூடாது. நல்லா அதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். நம்ம தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் சேர்த்துறணும். சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிரெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி 2 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வதங்குறதுக்கு, தக்காளி போட்டோடனே வதங்குறதுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி நல்லா உருவம் தெரியாத அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வதக்கிடணும். இது நல்லா அப்படி வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு பிஞ்சுனா சும்மா கொஞ்சோண்டு. அது சேர்க்கலைனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. மஞ்சத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, இவ்வளோதான் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான், சேர்க்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கலர் பொடி கூட போட்டுக்கலாம். நான் அந்த கலர் பொடியெல்லாம் எதுவுமே போடலை. இப்போ நல்லா அந்த மசாலாலாம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ தான் புதினா வந்துருச்சுங்க. இந்த புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு நல்லா புதினா சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு
அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி எப்படின்னா, நான் இன்றைக்கி பாசுமதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். பாசுமதி ரைஸுக்கு 1க்கு 1.5, ஒரு 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 உலக்கு அரிசி எடுத்தோம்னா 1.5 உலக்கு தண்ணி ஊற்றணும். அந்த கணக்கில் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த டிப் பண்ணி வச்சுருக்கோம்ல மீன், அந்த எலுமிச்சம்பழம், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு அந்த மீன் எடுத்து இதில் போட்டுறணும். ஒரே இடத்துல போடாமல் சுற்றி போட்டுறணும். போட்டுட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு கொதிக்கும் போது அந்த ஜஸ்ட்டு அந்த நிமிஷமே நம்ம அரிசியை போட்டுறணும். இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். கொதி வந்த உடனே நம்ம அரிசியை போட்டுறணும். அரிசியில் தண்ணி எதுவும் இல்லாமல் நம்ம போட்டுறணும். ஏன்னா நம்ம முன்னாடியே தண்ணி அளவு கரெக்டாக அளந்து வச்சுருக்கோம். இப்போ தண்ணி கூடுதலாக போயிடுச்சுன்னா அரிசி குழஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி போட்டோம்னா நம்ம ரொம்ப கிண்டவும் கூடாது. ஏன்னா அடியில் மீன் கிடக்கு. லைட்டாக பூவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோமோ அதே மாதிரி மெதுவாக நம்ம ஓரங்களில் லேசாக அப்படி கிண்டி விட்டால் போதும். லேசாக அப்படி கிண்டி விட்டுட்டு நம்ம அப்படி மூடி கொஞ்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொஞ்சம் வேக வச்சுக்கோ, வெந்துடும். இப்போவே நம்மளுக்கு அரிசி நல்லா 60% மேலே வெந்துருச்சு. இப்போவும் லைட்டாக அந்த நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே தான் இந்த ஓரங்களில் மட்டும் லேசாக எடுத்து விட்டால் போதும். ஏன்னா நம்ம இப்போ போட்டு கிளறினோம்னா மீன் உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமம். முள் இருக்கும். நம்ம வெலை மீன் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். வஞ்சிர மீன்லாம் வாங்கலை. வஞ்சிர மீனில் பண்ணால் ரொம்ப முள் இருக்காது. நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமேங்கிறதுனால தான் இந்த மாதிரி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த மீன்லேயே ட்ரை பண்ணியிருக்கேன். மேலாப்பில் மல்லித்தலை, கருவேப்பிலை மல்லித்தலையும் புதினாவும் கொஞ்சம் தூவிட்டு நான் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு சிம்லேயே வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சுருந்தேன். அவ்வளோதான். எடுத்து பார்த்தா நம்மளுக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் இறக்க போயில் நெய் ஊற்றிட்டு நான் லைட்டாக ஓரங்களில் மட்டும் கிண்டி விட்டுட்டு நான் இறக்கிட்டேன். சாப்பாடு அப்படியே உதிரியாக இருக்குங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அரிசி நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி மீனும் உடஞ்சலை பாருங்கள். எடுத்து வைக்கல பாருங்கள். மீன் அப்படி நான் போட்டது 5 பீஸ் தான் போட்டேன். 5 பீஸுமே உடையலை. நம்ம நிறைய மீன் போடக்கூடாது. சரி மீன் போட்டோம்னா மீன் கவுச்சி வடை அடிக்கும். அதனால் நம்ம 1/2 கிலோ அரிசினா 1/4 கிலோ மீன் போட்டால் போதும். 1 கிலோ அரிசினா 1/2 கிலோ அளவு மீன் போட்டால் போதும். இதுக்கு வறுத்த மீன் நம்மளுக்கு சூப்பராக மீன் பிரியாணி வந்திருக்குங்க. பிரியாணியில் மீன் உடையவே கிடையாது. அதே மாதிரி மீனும் வறுத்த மீனும் வச்சுருக்கேன். சாப்பாடுமே நல்லா பொறுபொருன்னு இருக்கு பாருங்க. சூப்பரான மீன் பிரியாணி ரெடி. தேங்க்யூ, பாய்.